Decode the World Unfiltered. அண்மையில் உலகம் முழுவதும் கவனம் பெற்ற அமெரிக்காவுடைய B2 ஸ்பிரிட் விமானத்தை வடிவமைத்தவர் ஒரு இந்தியர். ஆனால் அவர் தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். அமெரிக்க விமானப்படையின் பிரம்மாண்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுறது இந்த B2 ஸ்பிரிட் விமானங்கள். ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதில் இந்த B2 ரக விமானங்களை தான் அமெரிக்கா பயன்படுத்தி இருந்தது. நிலத்தடியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அணுசக்தி மையங்களை தகர்க்கும் குண்டுகளை B2 ஸ்பிரிட் விமானங்கள் மூலமே போட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த விமானத்துடைய சிறப்பம்சம். இதன் காரணமாக தான் ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி மையங்களை தகர்ப்பதற்கு அமெரிக்காவை நாடியது இஸ்ரேல். இந்த B2 ஸ்பிரிட் விமானங்களை வடிவமைத்தது நார்த்ரோப் கிரமன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் பணியாற்றியவர் தான் இந்தியரான நோஷீர் கவாடியா அப்படிங்கிற ஒரு மனிதர். இவர் இந்த B2 ரக விமானங்களுடைய தாக்குதலுக்கு பிறகு இவர் பற்றிய செய்திகள் மீண்டும் வலம் வர தொடங்கி இருக்கின்றன. யார் இவர் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். மும்பையில் 1944ஆம் ஆண்டு பார்சி குடும்பத்தில் பிறந்த கவாடியா 15 வயதிலேயே டாக்டர் பட்டம், அதாவது PhD பட்டம் பெறக்கூடிய அளவுக்கு திறன் பெற்றவராக இருந்திருக்கிறார். திறமையான ஒரு இளைஞராக இருந்திருக்கிறார். 1963ஆம் ஆண்டு தன்னுடைய 19வது வயதில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பதற்காக அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய குடிமகனாகவும் மாறுகிறார். அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிறார். மிகவும் அறிவார்ந்த மாணவராக கருதப்பட்ட நோஷீர் கவாடியா பட்டம் பெற்ற ஒரே ஆண்டில் நார்த்ரோப் கிரமன் நிறுவனத்தில் டிசைன் இன்ஜினியராக பணியில் அமர்த்தப்படுறார். இந்த நார்த்ரோப் கிரமன் பற்றி பேசுகிறோம் இல்லையா, இது என்ன நிறுவனம், அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இந்த நிறுவனம் வெர்ஜினியாவில் தலைமையிடம் இருக்குது. இந்த நிறுவனத்தினுடைய தலைமையிடம் அமெரிக்க விமானப்படைக்கு விமானங்களையும் பிற உபகரணங்களையும் தயாரிக்கிறதுல புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் இது. இந்த நிறுவனம் 1989ஆம் ஆண்டு அமெரிக்க விமானப்படைக்கு இந்த B2 ரக விமானங்களை தயாரிக்க தொடங்குச்சு. நார்த்ரோப் கிரமன் நிறுவனத்தில் முக்கிய டிசைன் இன்ஜினியராக இருந்த நோஷீர் கவாடியா என்ன பண்ணுறாருனா, இந்த B2 விமான தயாரிப்பு பணிகளில் அவர் ஈடுபடுத்தப்படுகிறார். அங்கே தான் அவருடைய திறமை மேலும் வெளிப்படுது. B2 குண்டுவீச்சு விமானத்தின் தனித்துவமான உந்து விசை அமைப்பை வடிவமைப்பதில் கவாடியா ஒரு மிக முக்கிய பங்கினை வகித்திருக்கிறார். இது விமானத்தினுடைய அகச்சிவப்பு வெப்பத்தை குறைக்கும் வகையிலான எக்ஸாஸ்ட் அமைப்பை உருவாக்குவதை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு. வெப்பத்தை தேடும் ஏவுகணைகள் மற்றும் சென்சார்களுக்கு B2 விமானங்களை கண்ணுக்கு தெரியாத வகையில் மாற்றுவதில் தனித்துவமான உந்து விசை முக்கிய அம்சமாக இருந்துச்சு. இதனை வடிவமைத்த கவாடியா B2 ஸ்பிரிட் விமானத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவியலும் என்னோடது தான் அப்படின்னு மார்த்தட்டி கொண்டார். இந்த விமானத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவமைப்பும் நான் தான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டார். வெப்பத்தை குறைப்பது மட்டும் இல்லாமல் கவாடியாவினுடைய இந்த வடிவமைப்பு என்ன செஞ்சதுன்னா, எதிரி ரடார்களில் பிரம்மாண்டமான இந்த B2 ஸ்பிரிட் விமானங்களை ஒரு சிறிய பறவை போல மாற்றி காட்டுச்சு. மொத்தத்தில் கவாடியாவுடைய இந்த பொறியியல் வல்லமையினால் B2 ஸ்பிரிட் விமானங்கள் உலகின் மிகவும் அதிநவீன மற்றும் கண்டறிய கடினமான விமானங்களில் ஒன்று அப்படின்னு மாறிச்சு. போர் விமானங்களில் இதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அளவுக்கு மாறினது. இதற்காக அமெரிக்க இராணுவமும் அரசாங்கமும் கவாடியாவை பெருசாக கொண்டாடினாங்க. ஆனால் இந்த புகழும் கொண்டாட்டமும் சில வருடங்களுக்கு மட்டுமே நீடித்துச்சு, சில ஆண்டுகளுக்குமே நீடித்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவாடியா அமெரிக்காவுக்கு எதிராக சீனா உள்ளிட்ட நாடுகளுக்காக உளவு பார்த்தார் அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்பட்டுச்சு. அமெரிக்காவினுடைய அதிமுக்கிய இராணுவ ரகசியங்களை பிற நாடுகளுக்கு விற்றார் அப்படிங்கிறது தான் அவர் மேலே எழுந்த புகார். 2005ஆம் ஆண்டில் தான் அவருடைய சரிவு தொடங்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இராணுவ ஆவணங்கள், வகைப்படுத்தப்பட்ட கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட இராணுவ ஆவணங்களை கவாடியாவுடைய வீட்டில் இந்த சாமான்கள்லாம் அடைத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்த பெட்டிகளில் FBI கண்டுபிடிக்குது. FBI யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அமெரிக்காவுடைய உளவு அமைப்பு. அந்த அமைப்பு இந்த டாக்குமெண்ட்ஸை, கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவரோட வீட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு நடைபெற்ற சோதனைகளில் கவாடியா மறைத்து வைத்திருந்த வங்கி பரிவர்த்தனைகள், திட்ட வரைவுகள், அது மட்டும் இல்லை டிஜிட்டல் சான்றுகளையும் FBI தோண்டி எடுத்துருச்சு. 2003 மற்றும் 2005ஆம் ஆண்டுகளில் கவாடியா மாற்று பெயர்கள் மற்றும் போலி அடையாளங்களை பயன்படுத்தி சீனாவுக்கு 6 முறை ரகசிய பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக மாறுச்சு.
இந்த பயணங்களின் போது அவர் சீன அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு தொடர்பான உதவிகளை செய்ததாகவும் வடிவமைப்பு தரவு தொழில்நுட்ப விளக்கங்கள் ஆகியவற்றை கொடுத்ததாகவும் புகார் கூறப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் அவர் சந்தித்த ஒருத்தர் இவர் இந்த ரகசியங்களை சொல்வதற்கு தகுதியற்றவர், அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இருந்த சில ரகசியங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்தினாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இதனுடைய தொடர்ச்சியாக தான் கவாடியா மீது ஆயுத ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டம் மற்றும் உளவு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்படுது. அதிமுக்கிய இராணுவ ரகசியங்களை கவாடியா நிறைய நாடுகளுக்கு, குறிப்பாக சீனா, ஜெர்மனி, இஸ்ரேல், அப்புறம் சுவிட்சர்லாந்து, இந்த நாடுகளுக்கெல்லாம் விற்றார் அப்படிங்கிறது அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை வழக்கம் போல் முதலில் மறுத்து வந்தார் கவாடியா. பொதுவில் கிடைக்கும் தகவல்களை மட்டுமே பகிர்ந்து கொண்டதாக அவருடைய தரப்பு வாதாடியது. அவர் எதுவும் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸை கொடுக்கல, என்னெல்லாம் பப்ளிக் டொமைனில் இருக்கோ அதை மட்டும்தான் அவர் பகிர்ந்து கொண்டார் என்பதாக அவர் தரப்பில் ஒரு டிஃபென்ஸ் எடுத்தாங்க. ஆனால் கவாடியா சீனர்களுக்காக உருவாக்கிய ஒரு பவர் பாயிண்ட் விளக்க காட்சி அவருக்கு எதிரான உறுதியான ஒரு ஆதாரமாக மாறியது. நீண்ட விசாரணைக்கு பிறகு தன்னுடைய தவறுகளை எழுத்துப்பூர்வமாக கவாடியா ஒப்புக்கொண்டார். நான் செய்தது உளவு பார்த்தல் மற்றும் தேச துரோகம் அப்படின்னு தன்னுடைய எழுத்துப்பூர்வ வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். இதற்காக சீனாவிடமிருந்து $1,10,000 பெற்றதாகவும் ஒப்புக்கொண்டார். இந்த தொகை அவ்வளவு பெரியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஆனால் அந்த காலகட்டங்களில் அது ஒரு குறிப்பிடத்தகுந்த தொகையாகவே இருந்தது. 2010ஆம் ஆண்டு கவாடியா மீது 14 பிரிவுகளில் குற்றச்சாட்டு பதியப்பட்டு 32 ஆண்டுகள் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டுச்சு. இப்போ என்ன பண்ணுறார், எங்கே இருக்கிறாருங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். இப்போது அவர் கொலராடோவில் இருக்கக்கூடிய மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். 2032ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரை அவர் சிறையில் தான் இருக்க வேண்டும். இந்த கவாடியா சீனாவுக்கு ரகசிய ஆவணங்களை விற்க காரணமாக கூறப்பட்டது அவருடைய ஆடம்பர பங்களா ஒன்று. எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவாயில் இருக்கக்கூடிய மௌவி அப்படிங்கிற ஒரு பகுதியில் 1999ஆம் ஆண்டு ஒரு ஆடம்பர பங்களாவை வாங்குறாரு. அப்போ வாங்கும்போது வங்கி கடனில் தான் வாங்குறாரு. அப்போது அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. 30 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த பங்களா மெடிட்டரேனியன் ஸ்டைலில் கட்டப்பட்டுச்சு. இது என்ன ஸ்டைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய தரைக்கடல் பாணி வீடு. கலிஃபோர்னியா அப்புறம் ஃப்ளோரிடா மாகாணங்களில் வெப்பமான காலநிலைகளில் கூட தாக்கு பிடிக்கிற மாதிரி அல்லது சிறப்பான ஒரு வடிவமைப்பை கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு கட்டடக்கலை தான் இந்த கட்டடக்கலை. ரொம்ப பிரபலமாக இருந்த ஒன்று. ஸ்பெயின், இத்தாலி, போர்ச்சுகல், கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளில் பாரம்பரிய கட்டடக்கலையிலிருந்து உருவானது தான் இந்த கட்டடக்கலை. சிவப்பு ஓடு கூரைகள், ஸ்டக்கோ சுவர்கள், வளைந்த வடிவத்தில் அமைக்கப்பட்ட ஜன்னல் கதவுகளோடு இந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்கும். மரம், கல் மற்றும் டெரகோட்டா போன்ற இயற்கை பொருட்களால் கட்டப்பட்டவை. நீலம், மஞ்சள் மற்றும் பச்சை உள்ளிட்ட மிகவும் பிரகாசமான வண்ணங்களில் சுவர்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் கவாடியா வாங்கிய பங்களாவுக்கு சொந்தமான விஷயங்கள். இந்த பங்களாவுக்கு மாத தவணையாக மட்டும் 12 லட்சம் ரூபாய், அதாவது இது கிட்டத்தட்ட 1999 அன்னைக்கு இதுக்கான வேல்யூ அதிகம். இன்றைக்கி 12 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கட்ட முடியாதாங்கிற கேள்விகள் எல்லாம் இது அப்போதைய தொகை. இதனை செலுத்த முடியாததால் தான் இராணுவ ரகசியங்களை பிற நாடுகளுக்கு கவாடியா விற்றதாக கூறப்பட்டது. அவருடைய சொகுசு வீடு அவருடைய வீழ்ச்சியின் அடையாளமாக மாறியது அப்படின்னு சொல்லலாம். கவாடியா அளித்த ரகசிய தகவல்களை வைத்து சீனா என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் இல்லையா? சீனா என்ன பண்ணுதுன்னா, H-20 பாம்பர் விமானங்களை வடிவமைக்குது. இந்த B-2 விமானங்களுக்கு நேர் போட்டியாக அமைக்கப்படக்கூடிய விமானங்கள் அது. இந்த விமானங்களுடைய புகைப்படம் கடந்த 14ஆம் தேதி வெளியாகின. அதுக்கு பிறகுதான் கவாடியா குறித்த செய்திகளும் மீண்டும் வெளிவர தொடங்கியிருக்குது. சீனாவுடைய இந்த H-20 பாம்பர் அமெரிக்காவுடைய B-2 ஸ்பிரிட் விமானங்களுக்கு போட்டியாக கருதப்படுது. HONG-20 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த விமானங்களுடைய தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது சீனாவுடைய மக்கள் விடுதலை படை. அப்படியே அச்சு அசலா B-2 ஸ்பிரிட் விமானங்களுடைய வடிவமைப்பை கொண்டவை தான் இந்த H-20 விமானங்கள். B-2 ஸ்பிரிட் விமானங்களை போன்று பறக்கும் இறக்கை வடிவிலானது. இந்த இறக்கைகள் மட்டும் 52 மீட்டர் நீளம் கொண்டவையாக இருக்கின்றன. ரெடார்லேருந்து தப்பிக்கிறத நோக்கமாக கொண்டு தான் இந்த விமானங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. இதற்காக அதிநவீன ரேம்னு சொல்லப்படக்கூடிய ரெடார் அப்சார்பன்ட் மெட்டீரியல்ஸை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. நடுவானில் எரிபொருள் நிரப்பும் வசதி கொண்ட இந்த விமானங்கள் கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கும் வல்லமை பெற்றவை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நாம் B-2 விமானங்களை பற்றி விரிவாக பார்த்துருக்குறோம். 10 டன் அணு ஆயுதங்கள் அல்லது வழக்கமான வெடிபொருட்களை சுமந்து செல்லக்கூடிய திறன் உடையவை இந்த B-2 ரக விமானங்கள்.
அதே போல் H-20யும் அதே போல தான். இந்த ஆண்டு இறுதியில் H-20 விமானங்கள் சீனாவுடைய விமானப்படையில் இணைக்கப்படும் அப்படின்னு கூறப்படுகிறது. சீனா காப்பி அடித்து விட்டதுனாலேயோ என்னமோ B-2 ஸ்பிரிட் விமானங்களை ஓரம் கட்டுறது அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ அமெரிக்கா வந்திருக்கு. B-2 ஸ்பிரிட் விமானங்களுக்கு மாற்றாக B-21 ரைடர் விமானங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய திட்டமாக இருக்கிறது. உலகின் முதல் 6வது தலைமுறை 6th ஜெனரேஷன் விமானமாக இந்த B-21 விளம்பரப்படுத்தப்பட்டு வருது. இது புதிய அளவிலான ரடார்களை ஏமாற்றும் தொழில்நுட்பம், தரவு சென்சார்கள் மற்றும் ஆயுதங்களுடைய மேம்பட்ட ஒருங்கிணைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமானமாக இருக்கும். ஆபத்தான போர் சூழல்களில் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு போர் விமானம். ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் போன்ற துல்லிய வழிகாட்டப்பட்ட வெடிமருந்துகளையும் அணுசக்தி கப்பல் ஏவுகணைகளையும் சுமந்து செல்லக்கூடிய வகையில் இவை வடிவமைக்கப்படுகின்றன. அணு ஈர்ப்பு குண்டுகளான B-61, B-83 ஆகியவற்றையும் சுமந்து சென்று தாக்கக்கூடிய வல்லமை பொருந்தியதாக இந்த B-21 இருக்கும். இதன் முன்னோடியான B-2 ஸ்பிரிட் டைப் போலவே B-21 விமானங்களும் பறக்கும் இறக்கைகளை கொண்டிருக்கின்ற ஒரு விமானமாக இருக்குது. செலவை குறைக்கிறதுக்காகவும் B-2வை விட சற்று சிறியதாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. எல்லாவற்றிலும் செயற்கை நுண்ணறிவு வந்துவிட்ட ஒரு உலகம் இல்லையா? அதனால் இப்போ இந்த B-21 ரைடர்களை விமானிகளால் செயற்கை நுண்ணறிவை கொண்டு இயக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு டெக்னாலஜி அப்கிரேட் ஆன ஒன்றாக இருக்குது. அதே சமயத்தில் ஆள் இல்லாத விமானங்களாகவும் இது செயல்படும் அப்படிங்கிற அளவில் இந்த விமானங்களை வடிவமைக்கிறாங்க. இந்த செயல்பாட்டு நெகிழ்வுத்தன்மை தான் மிகவும் ஆபத்தான சூழ்நிலைகளில் பணியாற்றும் வாய்ப்பை B-21 ரைடர் விமானங்களுக்கு வழங்குகிறது. குண்டுவீச்சு விமானமாக மட்டும் இல்லாமல் தேவையான நேரங்களில் போர் விமானங்களுடன் ஒருங்கிணைந்தும் செயல்படும் வகையில் இதனை சிஸ்டம் ஆஃப் சிஸ்டம்ஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்க இராணுவத்தினர். நீண்ட தூர தாக்குதல் குண்டுவீச்சு LRSB அப்படின்னு சொல்லுவாங்க திட்டத்தின் கீழ் நார்த்ரோப் கிரம்மன் நிறுவனத்தினால இந்த B-21 ரைடர் விமானங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. B-2வையும் அவங்க தான் உருவாக்குனாங்க. இப்போ B-21ஐயும் அவங்க தான் உருவாக்குறாங்க. முதல் B-21 ரைடர் விமானம் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய பாம்டேலில் காட்சிப்படுத்தப்பட்டுச்சு. 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் வானில் முதல் முறையாக பறந்தது இந்த B-21. தற்போது இந்த விமானங்கள் கடுமையான தொழில்நுட்ப சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. 2027ஆம் ஆண்டு இறுதிக்குள்ளாக 100 B-21 விமானங்களை நார்த்ரோப் கிரம்மன் நிறுவனத்திடமிருந்து வாங்குறது அப்படிங்கிறது தான் அமெரிக்க இராணுவத்தினுடைய திட்டமாக இருக்கிறது. தெற்கு டகோட்டாவில் இருக்கக்கூடிய ஏல்ஸ்வர்த் விமானப்படைத்தளம் B-21 விமானங்களுடைய நிலையமாக செயல்படும் அப்படின்னு இப்போ வரக்கூடிய செய்திகள் இருக்கின்றன. அமெரிக்க இராணுவ வரலாற்றில் B-21 விமானங்கள் பெரிய மைல்கல்லாகவே பார்க்கப்படுகின்றன. இந்த B-2, B-21 இதெல்லாம் பேசப்படும் போதே இந்தியரான கவாடியாவுடைய பேச்சும் வருகிறது. அவர் இந்த B-2வை உருவாக்குவதில் அவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதும், பிறகு கொண்டாடப்பட்ட ஒரு மனிதர் அந்த நாட்டிலேயே சிறைக்கு அனுப்பப்பட்டதும் அந்த மக்களால் நிராகரிக்கப்பட்டதும் நடந்திருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு உளவாளியாக மாறினார் அப்படிங்கிறதும் இதில் வரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.